அது என்ன டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். பார்வையாளர்களை தாண்டி நீங்கள் வந்து ராங் சைடில் நீங்கள் விசில் ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சு பார்வையாளர்கள் ரெஃப்ரியை நாள் எடுப்பாங்க. இவ்வளவு அப்பாவியாக இந்தியாவில் என்ன நடக்குதுன்னே தெரியாம இப்படி போய் ஒரு வழக்குக்கு போகலாம். அவன் உங்ககிட்ட சிக்கல, நீ தான் அவன்கிட்ட சிக்கியிருக்க. ஏதோ இவர் வந்து அது சிபிஐன்னு ஒன்று இவங்க கொண்டாடினது என்ன, நீதி வெல்லும்னு போட்டது வெல்லும்னு போட்டது என்ன. இப்போ பார்த்தா அதே சிபிஐ வச்சு அவங்க நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா திமுக இன்னும் அதிகமான சீட்டுகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிஜேபி தாவேக்காவோடு உடன்பாட்டுக்கு வர முயற்சிக்கிறார்கள் என்கிற போது அப்படி இல்லைன்னு பளிச்சுன்னு அவர் ஒன்றும் சொல்லலை. இல்லை இவங்களும் பிஜேபியோட போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய் இந்த ரெண்டுக்கும் மாற்று விஜய் என்று நினைத்தவர்கள் இருக்காங்கல்ல, அநேகமாக அதுலேருந்து வந்து மற்றவங்க பேசுறது மாதிரி அவங்கள டெனிகிரேட் பண்ணி சொல்ல தோணல. அதுக்கு நாமும் குற்றவாளிகள் என்று தான். இந்த இளைஞர்கள் இப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட எதையோ தேடுறாங்க. சில பாதிரிமார் இவர் தான் வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கத்தை கொடுக்க முடியும்னு நம்புறாங்க. பிஜேபியை வெளியே நிப்பாட்டுவதற்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ரொம்ப சரியானது என்றுதான் கருது. ஆனால் அதனுடைய பொருள் எங்களுடைய இழப்பில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். கத்திரிக்காய் முத்தனா கடைபிடிக்க வந்து ஆகணும். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். அது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு தோழர் கனகராஜ் இணைகிறார். தோழர் வணக்கம். தோழர், எங்களுடைய வேதனையை கூட்டணி கட்சி தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செல்வ பெருந்தகை ஆதங்கம் ஒரு செய்தி வந்திருக்கு. காங்கிரஸை காரணம் காட்டி, சீட்டை காரணம் காட்டி திமுக கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துதா? இல்லை, அங்கே அப்படி நடக்கலை. ஒரு இன்டர்வியூவில் மாநில செயலாளர் சொன்னார். சரி, ஒரு புதிய கட்சிகள் வந்திருக்கு, நெருக்கடி இருக்கு அப்படிங்கிறத திமுக தலைமை எங்ககிட்ட சொன்னாங்க. சரி, பேச போகும்போது நாங்கள் போன தடவை ஒரு நெருக்கடியில் தான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது, 6 சீட்டுங்கிறத. இன்ஃபேக்ட் எங்கள் கட்சி அணிகள் யாரும் அதில் கன்வின்ஸ் ஆகலை. போன தடவை அப்போது எங்கள் அகில இந்திய தலைமை அப்போது தோழர் சீதாராம் யெச்சூரி அவர் வந்து ரொம்ப நம்ம அரசியல் நிலைப்பாட்டுக்கு மாறாக முடிவெடுக்கக்கூடாது. ஈவன் நீங்கள் சில தொகுதிகளில் கண்டஸ்ட் பண்ணிட்டு பல மீதி தொகுதிகளில் ஆதரிக்கிறதுங்கிறது கூட அந்த நிலைப்பாட்டுக்கு உகந்ததாக இருக்காது. எனவே நீங்கள் அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் கன்வின்ஸ் பண்ணார். ஸோ இந்த தடவை அதெல்லாம் சொன்னோம். அப்போ அவங்க புதிய கட்சிகள் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் இன்னும் போக வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையும் பேசிட முடியாது இல்லையா? ஸோ கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை திமுக சொன்னாங்க. சரி, எங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் அநேகமாக ஒரு கிளியர் கட் லைன், இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸில் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு ஃபேசிசத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அடிச்சுட்டே இருக்கார். சரி, இதில் ஒரு சிபிஎம் ரைட் ஃப்ரம் த பிகினிங், பிஜேபி ஆக்சுவலாக எங்கள் கட்சி திட்டம் 2000 நாங்கள் வந்து அப்டேட் பண்ணோம். அப்போ பிஜேபியை எப்படி பார்க்குறது, அது ஒரு 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 காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி, பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவான கட்சி, அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி என்று மட்டும் பார்க்க முடியுமா? அது மட்டும் இல்லை, அதை தாண்டி இருக்கு. அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்குள் ஒரு பிரிவு வருவதற்கான காரணங்களில் ஒன்று காங்கிரசுடனான அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான். சிபிஐ சிபிஎம் என்று வந்தது.
ஆனாலும் கூட நீங்கள் மதச்சார்பின்மை என்பது இந்தியாவினுடைய பெருமை மட்டுமல்ல, இந்தியா இருப்பதற்கான அடிப்படை. இந்தியா என்கிற நாடு இப்படி ஒற்றுமையாக இருப்பதற்கான அடிப்படைகளில் ஒன்று மதச்சார்பின்மை. சரி. ஸோ அதுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நாம் ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அதனுடைய டிசைனை எதுக்கிறதாங்கிறதுனால தான் சில இடங்களில் முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கக்கூடிய அணியிலேயே நாங்கள் இருக்க மாட்டோம். ஆனால் பிஜேபிங்கிற த்ரெட் அது ஒரு நாட்டினுடைய இருப்புக்கு, மக்களுடைய ஒற்றுமைக்கு இதுவரை நாம் பெற்றிருக்கக்கூடிய வரலாற்று ரீதியாக சமூக ஒடுக்குமுறை இதிலிருந்தெல்லாம் நம்ம பெரிய அளவுக்கு முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் அவங்க பின்னுக்கு இழுக்கிறவங்க. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு என்பதே அவங்க மனுஸ்மிருதியின் அடிப்படையிலான. இதுக்கு எதிரான போராட்டத்தை சிபிஎம் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் கன்சிஸ்டண்டாக, வித்தவுட் பிரேக், வித்தவுட் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம். சனாதன ஒழிப்பு கொள்கைக்கு இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. நாங்கள் அந்த வார்த்தையில் சொல்கிறது இல்லையே தவிர, நீங்கள் அதை, ஆனால் நீங்கள் ஒரு பிராமணிக்கல் ஐடியாலஜி இருக்கு இல்லையா, அந்த ஹைரார்கி, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் நீங்கள் இதனுடைய நோக்கமே, மனுஸ்மிருதி அதனுடைய நோக்கம். ஸோ அப்போது நீங்கள் ரெண்டு முனையில் இதை போராட வேண்டும் என்று கட்சி முடிவெடுக்குது. ஒன்று பொருளாதாரத்தில் சமத்துவம், இன்னொன்று எல்லா விதமான சமூக ஒடுக்குமுறைகள். அதில் ரொம்ப பிரதானமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா சமூக ஒடுக்குமுறைகள். சமூக ஒடுக்குமுறைன்னு சொல்கிறது நீங்கள் நமக்கான உரிமைன்னு நம்ம சொல்கிறோம்ல, இது எல்லாமே எங்கேருந்துட்டு நாம் எடுத்துக்கிறோம்? நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் இருந்து. அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு உரிமையோ பல உரிமைகளையோ பிறப்பின் அடிப்படையில் அதை மறுப்பதாக இருந்தால் அவர்களை நாம் சமூக ஒடுக்குமுறைக்கு உள்ளானவங்கன்னு சொல்கிறோம். இது பல பகுதிகளையும் பலது இருக்குது. பட் இந்தியா முழுவதும் இந்த சமூக ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிற எல்லா பகுதியிலையும் உள்ளாகிற மக்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பழங்குடியினர், தலித்துகள், மதச்சிறுபான்மையினர், பெண்கள், இந்த 4 பகுதி. இல்லை, நான் நெருக்கமாக தான் கேட்குறேன். நம்ம பேசியிருக்கோம் தேர்தல் சீட்டு உடன்படிக்கையில் இதெல்லாம் கூட இவ்வளவு இல்லை இந்த போராட்டத்தில் பவர்ஃபுல்லாக நீங்கள் ஃபைட் பண்ணிக்கிட்டே வரும்போது, சரி, இப்போ முதலமைச்சருடைய பேச்சு இருக்கு இல்லையா, இதனுடைய மேஜர் பார்ட்டை எல்லா நேரத்துலையும் சொல்கிறவங்கிற முறையில் இதனால் ஒரு திமுக அணிக்கு ஒரு பெரிய வலு இல்லையா, அதை அங்கீகரிக்க மாட்டோமா அப்படிங்கிறதான் கேள்வி. அதை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ரவுண்டு நடந்திருக்கு. அடுத்து நாளைக்கு பேச போகிறோம். என்னோட அபிப்பிராயம் அதை முதலமைச்சரும் திமுகவினுடைய அந்த தலைமையும் அதை அங்கீகரிப்பாங்க, ஏற்றுக்கொள்வாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, நான் இப்போ ஊடகத்துறையில் இருக்கிறதுனால நான் புரிந்து கொண்டது, செய்தி ஊடகங்களில், பத்திரிகைகளில், நாளிதழ்களில், முகநூல் மாதிரியான பக்கங்களில் பலர் எழுதுறாங்க இல்லையா, இந்த தகவலெல்லாம் பார்க்குற பொழுது உள்ளபடி எனக்கு என்ன தோணுதுன்னா, ரொம்ப பெருந்தன்மையோட பொறுமையா அரசியல் சொல்லாடனா லாவகமா நீங்க அதை கையாளுறீங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. ஆனா திமுக கயிறை போட்டு நெருக்கிறத ரொம்ப தெளிவாகவும் எங்களால புரிஞ்சிக்க முடியுது. அங்க நீங்க மருந்து தடவுறீங்களோ அந்த காயத்துக்கு, அந்த வார்த்தை ரொம்ப அதிகம்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க மறுபடியும் அந்த காயத்துக்கு மருந்து தான் தடவுறீங்கன்னு, காயம் ஏற்பட்டிருக்குன்றாங்க, நீங்க மருந்து தடவி இயல்பா சில நேரத்துல சொல்லும் போது வருத்தம் இருக்கத்தானே செய்யும். ஆனா இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நான் பார்க்குறேன். அதாவது ஒன்று, ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் பேசும்போது பொதுவாக பேசிக்கிட்டோம். 2வது டைம் அவங்க ஒரு நம்பரை சொல்கிறாங்க, இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே ஊடகங்கள் முன்னால் பேச முடியாதுல்ல, அஃப்கோர்ஸ். எனவே நாளைக்கு பேசுவோம், நாளைக்கு முடிவு வந்துடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்ட பின்னணியில் நாளைக்கு முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஞானேஷ்குமார் அடுத்தும் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார் இல்லையா இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில்? இல்லை, நான் அப்படி நினைக்கல. சரி, இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிறது இங்கே சொல்கிறத விட தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அணி ரொம்ப முன்னாலேயே, ஆக்சுவலாக இது ஏற்கனவே இருந்த கடந்த 4 தேர்தல்களிலும் இருந்த இந்த கூட்டணி, வெற்றி கூட்டணி,
வெற்றி கூட்டணி இப்போதும் தொடர்கிறது. புதிதாக சில பேர் வந்திருக்காங்க. நிச்சயமா திமுக எடுத்த அந்த நிலைப்பாடு சரி என்பதுதான் என்னோட அபிப்பிராயம். அது இதில் இருக்கக்கூடிய, அதாவது பிஜேபியை வெளியே நிப்பாட்டுவதற்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ரொம்ப சரியானது என்று தான் கருதுகிறேன். ஆனால் அதனுடைய பொருள் எங்களுடைய இழப்பில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். பேசிட்டு வரேன்னு இருக்காங்க, நாளைக்கு பேசுவோம். கத்திரிக்காய் முத்தனா கடைவீதிக்கு வந்து ஆகணும். பல பேர் காத்துட்டு இருக்காங்க அந்த கத்திரிக்காவை சமைச்சு சாப்பிட்றதுக்கு. வரட்டும். கத்திரிக்காய்களுடைய பலனே அதானே, சமைச்சு சாப்பிட்றதுக்காக தானே, விதைக்கோ சமைச்சு சாப்பிட்றதுக்காகவோ. தட் இஸ் ரைட். யார் தட்டுக்கு போக போகுதுன்னு பயமா இருக்கு. ஏன்னா புதிதாக வந்தவர் தட்டுக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் யூ கேன் டேக் இட் ஃப்ரம் மீ ஃபார் தட் மேட்டர். அதுல எனக்கே வருத்தமா இருக்கு. ரொம்ப இப்படி மதிப்பிடுறாங்களேன்ற வருத்தம் எனக்கு இருக்கு. அதுக்காக அது கரெக்டு. ஆனா புதுசா போற ஒரு பிளேட்டுக்கெல்லாம் போகவே போகாது. நீங்க பிஜேபிக்கு எதிராக நான் இப்பவும் கூட நான் பார்க்குறேன், இவருடைய நீங்க சொல்றது டிவிகே விஜய் தான் இன்னைக்கு முயற்சி பண்றாங்க. வாய்ப்பே கிடையாது. நீங்க ஒரு நான் இப்போ ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா பானர்ஜின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்ல இருந்து வெளியே வந்து இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு அமெரிக்காவில் தங்கியிருந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். காந்தியை கொண்டவர்கள் நம்மை ஆள்கிறார்கள்னு ஒரு புக்கு. சரி, மொழிபெயர்ப்பு இருக்கா? மொழிபெயர்ப்பு தான். சரி, நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஆர்எஸ்எஸ் குறித்து நான் வாசிக்கிற ஒவ்வொன்றும் இந்தியா என்கிற இந்த ஒரு மிகப்பெரிய நாட்டின் ஒரு மிக பெரும்பான்மையான மக்கள் அவங்களுடைய எதிர்காலம் குறித்து உண்மையிலே கவலை இருக்கு. இதை ஒவ்வொன்றையும் ஆர்எஸ்எஸ் சம்மந்தமாக வாசிக்கிறோம். பட் அந்த ஃபைட்டில் ஃபாசிசத்தை பாயசத்தோட ஈக்குவேட் பண்ணுறதோ, கரூருக்கு பின்னால் ஒரு வார்த்தை கூட பிஜேபி குறித்து பேசாததோ, பிஜேபியுடன் உடன்பாட்டுக்கு முயற்சிக்கிறார்கள் என்கிற, பிஜேபி தாவேக்காவோடு உடன்பாட்டுக்கு வர முயற்சிக்கிறார்கள் என்கிற போதோ, அப்படி இல்லைன்னு பழிச்சுன்னு அவர் ஒன்றும் சொல்லலை. விஜய் சொல்லலை. ஸோ கையை மட்டும் தூக்கி எனக்கு ரெஃபரன்ஸ் அது மட்டும்தான். உங்களுடைய நீங்கள் எல்லா கட்சியோடும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. திமுகவோட இருக்குது, எல்லாரோடவும் இருக்குது. ஆனால் எல்லா கட்சி மாதிரியும் ஒரு கட்சி எல்லாம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பின்னாடி. அது குறித்து நீங்கள் புதிய பிளேட்டு வச்சிருக்கவர் இருக்கார் இல்லையா, அது பாம்புக்கு வச்சிருக்க பால் வச்சிருக்க பிளேட்டுங்கிறத மறந்துடாதீங்க. இல்லை இப்போ அதான் தொடர். இப்போ விஜய் அவர்கள் இதையெல்லாம் பார்க்கணுமான்ற தேர்தல் வெற்றிக்கான வாய்ப்பு என்னன்றத தாவேகா தலைவர் பார்க்குறாருன்னு புரிஞ்சிக்கலாமா, இல்லை என்டிஏல இருக்க பிஜேபி விஜயை விழுங்குறாங்கன்னு பார்க்கலாமா? நான் ரெண்டு கேட்குறேன். இவர் பால் அடிக்கிறாரா இல்லை அவங்க விழுங்கணும்னு பார்க்குறாங்க? இல்லை, அவங்க தான் அதுக்கு நிர்பந்திக்கிறாங்க. என்டிஏ இல்லை, பாஜக சிபிஐ இல்லை, பாஜக. ஆமாம், நிர்பந்திக்கிற போது இவருடைய நடைமுறைகள் அவங்களுக்கு நிர்பந்திக்கிறதுக்கான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்றது. நீங்கள் எதுக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுறீங்க? உங்களை கூட்டணிக்கு யார் கூப்பிட்டா? அப்போ பிஜேபி கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் அதை போகலாமான்னு நீங்கள் கேட்குறீங்க. சரி, அதன் மூலம் நீங்கள் உங்களுக்கான நியாயப்படுத்த பார்க்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? விருப்பத்தை வெளிப்படுத்துறீங்க. இஃப் யூ சே நோ தானே. மாவட்ட செயலாளர்கள்ட்ட எதுக்காக கேட்டீங்க? இவ்வளோ நாள் சொன்னீங்க. யாரோட நான் என்ன திமுகவோ அதிமுகவோ இல்லை, பாஜகவோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி போவதற்கு தாவேகா அப்படின்னு ஸ்டைலா அப்படின்னு சொன்னாங்க. கூனி குறுகி குனிந்து இப்ப மண்டிட்டு. எனவே அதை எதுக்காக கேட்கணும்? ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க நிர்பந்திக்கிறாங்க. இவர் இன்னும் ஈல்டான மாதிரி தெரியல. இப்போதும் கூட இன்னைக்கு சில பத்திரிகைகள் இல்லை அவங்க ஈல்டாக மாட்டாங்க அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. நான் அப்படி பார்க்கல. நீங்கள் இந்த வலையில் எப்படி சிக்கிறாங்க பாருங்க. அதாவது கரூர் துயர சம்பவம் நீங்கள் அதிகபட்சம் சொன்னால் என்ன சொல்லியிருக்க போகிறாங்க? நீங்கள் கூட்டத்தை சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை, அவ்வளோதான். தண்ணி வைக்கலை,
நீங்கள் போதுமான பாதுகாப்பு நேரத்துக்கு வரல. அவ்வளோ. இதை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதில் எஸ்ஐடி வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஃபோரத்துக்கு நீங்கள் போன பிறகு அதுக்கு போகிறதுக்கு முன்னால் வர நீங்கள் தான் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்துக்கும் அதிபதி. உங்களுடைய நோக்கம் எப்படி நிறைவேறணுமோ அது வர வர போகும். இன்னொரு அமைப்பிடம் நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அமைப்பு என்ன சொல்லுதோ அதுதான் உங்களை கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு பாட்டோம். விஜய்க்கு என்ன அபிப்பிராயம் அல்லது அவங்களுக்கு ஆலோசனை சொன்னவங்கெல்லாம் ஏதோ உச்சநீதிமன்றம் அது நியூட்ரலாக இருக்கும், அதே போல் சிபிஐ ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, நியூட்ரலுக்குள்ள நேர்மையாக இருப்பாங்க, நேர்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க போகிறாங்க. இதுவரை 3 தடவை இவரை சம்மன் பண்ணியிருக்காங்க, 4வது தடவையும் சம்மன் பண்ணுவாங்களாம். அது அதாவது இந்த பேச்சுவார்த்தைக்கு உகந்த வகையில் எப்படி பாருங்களேன். ஆக்சுவலாக பேச்சுவார்த்தை சிபிஐ தான் நடந்துச்சு. சிபிஐ 4வது தடவையும் கூப்பிடுவாங்களாம் கூட்டணிக்கு. சிபிஐ கூட்டணி கூப்பிடுவாங்க. எனக்கு புரியவே மாட்டேனுது. இவ்வளவு அப்பாவியாக இந்தியாவில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இப்படி போய் ஒரு வழக்குக்கு போகலாம். வழக்கின் அடிப்படையில் அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, அவன் உங்ககிட்ட சிக்கலை, நீ தான் அவன்கிட்ட சிக்கியிருக்க அப்படின்னு. ஏதோ இவர் வந்து அது சிபிஐன்னு இவங்க கொண்டாடினது என்ன, நீதி வெல்லும்னு போட்டது என்ன. இப்போ பார்த்தா அதே சிபிஐயை வச்சு அவங்க நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க. வெரி பேட். நீங்கள் பளிச்சுன்னு சொல்லியிருக்கணும்ல. என்கிட்ட ஒருத்தர் பேசும்போது சொன்னார், யாராவது அவரோட உங்களை மாதிரியான ஆட்கள் கூட்டணியிலலாம் இருந்திருந்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆலோசனையாவது சொல்லியிருப்பீங்களையா, இப்படி போய் அவரை தனியாக விட்டு இப்படி தவிக்க விட்டுருக்கீங்களே அப்படின்னாரு. அவர் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் கட்சி, நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன்ல, திமுக இந்த கூட்டணி நீங்கள் கடந்த முறை 6 சீட்டு இன்ஸ்பைட் ஆஃப் தட் அப்படிங்கிறது, நீங்கள் நான் குழந்தைகளை பார்க்கிற போது அந்த சிரிப்புகளை பார்க்கிற போது இந்த சிரிப்பு அப்படியே இருக்கணுமே அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் ஒரு போரை பற்றி இவர்கள் பேசியது என்ன, அல்லது ஒரு வன்முறையை பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குது, அல்லது ஒரு தன்னுடைய குழந்தை உடை அணிந்து கொண்டு வெளியே போயிட்டு ஐயோ இப்படி போட்டிருக்காளே இவளை தப்பாக நினச்சி ஏதாவது இந்த கம்யூனல் அவுட்ஃபிட்ஸ் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம், இதெல்லாம் இருக்கிற ஒரு நல்ல வீடு கட்டணுன்னா இந்த வீட்டில் நம்ம பாதுகாப்பாக இருப்போமாங்கிற, இப்படி எல்லா வகையிலும் தேசத்தினுடைய பெரும்பாலான மக்கள் இந்த கவலையில் இருக்கிற போது நீங்கள் அதை பற்றி கவலைப்படாத ஒரு அரசியல் இயக்கத்தை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அந்த பொண்ணு மோனாலிசான்னு ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிறார். பண்ணிக்க போகிற பையன் வந்து இஸ்லாமியர் இல்லையா? 2 பேரும் ஏன் நீங்கள் இங்கே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறீங்கன்னு அவங்ககிட்ட ஒரு கேள்வி. எனக்கு பாதுகாப்பு. எதுக்கு பாதுகாப்பு அப்படின்னா, ஜாதி தாண்டி மதம் தாண்டி திருமணம் செய்து கொள்வதற்கான பாதுகாப்பான இடம். இப்படி என் தாய்நாடு இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு இந்த கவலையெல்லாம் இருக்குது. இந்த குழந்தைகள் முகத்தில் இருக்கிற சிரிப்பு அப்படியே இருக்க வேண்டும். அவங்களுக்கு வந்து ஒரு வால் சத்தமோ வெட்டு சத்தமோ குத்து சத்தம், ஒரு கொலை செய்யப்படுகிற மனிதனுடைய அந்த கதறலோ இந்த குழந்தைகள் கேட்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாடு பற்றிட்டு போனோன்னா அடித்து கும்பலாக கொல்லப்படுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனவே இந்த வருத்தம் எதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாத ஒரு நபர் விஜய், அது உண்மையிலே ரொம்ப கவலையாக இருக்கு. அதை ஆதரிக்கிறாங்கிறது எனக்கு இந்த மற்றவங்க பேசுகிறது மாதிரி அவங்கள டெனிக்ரேட் பண்ணி சொல்ல தோணல. அதுக்கு நாமும் குற்றவாளிகள் என்று தான் நான் பார்க்குறேன். நாமும் குற்றவாளிகள். இந்த இளைஞர்கள் இப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட எதையோ தேடுறாங்கல்ல. சில பாதிரிமார் இவர் தான் வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கத்தை கொடுக்க முடியும்னு நம்புறாங்க. நான் என்ன சொல்றது, அவங்களெல்லாம் இன்னும் வெளிப்படையாக அதிமுக மோடி பிஜேபி அலைன்ஸ்ல விஜய் போகிறப்ப இன்னும் கூட்டணி பலமாகும், கண்மூடித்தனமாக இருக்கக்கூடிய வாக்கு விஜய்க்கு பதிவாகும், அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்டிஏ அலைன்ஸுக்கு. அதுக்கான முயற்சி நான் அதில் உறுதியாக சொல்கிறேன். எனக்கு அந்த வெற்றியை பற்றி திமுக அலையன்ஸ்
அதில் அந்த வெற்றியை பற்றி எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. இவங்க 2 பேரும் சேர்ந்தா இன்ஃபேக்ட் திமுக இன்னும் அதிகமான சீட்டுகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது எப்படி சொல்கிறேன். சீட்டு கணக்கு சொல்லுங்க, கொள்கை கணக்கே வேண்டாம், சீட்டு கணக்கு. எலெக்ஷன் தேர்தல். நான் இப்போ சில இடங்களில் சில பாதிரியார்கள் இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னல. இப்போ நான் கன்னியாகுமரியினுடைய கடற்கரை ஓரங்களில் பார்க்குற போது விஜய்க்கு ஒரு பெரிய மரியாதை. ஏதோ ஒரு வகையில் அதிமுக அந்த பக்கம் போயிடுச்சு, திமுக மேலேயும் ஒரு குறை இருந்தது, எதிர்ப்பலை. ஆனால் நீங்கள் வந்து இவங்களும் பிஜேபியோட போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய் இந்த 2க்கும் மாற்று விஜய் என்று நினைத்தவர்கள் இருக்காங்கல்ல, அநேகமாக அதுலேருந்து வந்துடுவாங்க. அதே போல் ஒரு பகுதி இவங்க சோகால்டு நியூட்ரல் ஓட்டர்ஸ், யாருக்கும் ஓட்டு போடாமல் சரி இந்த நேரத்துக்கு இன்னாருக்கு போடுவோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லும்போது உண்மையிலே அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. நீங்கள் அரசியல் எதிரியோடு பல நேரங்களில் சமரசம் செய்து கொள்ள முடியும், ஒரு கொள்கை எதிரியோடு எப்படி சமரசம் செய்து கொள்ள முடியும்? அதுக்கான ஏதாவது அவசியம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ இந்த விஷயங்களோடு கணக்கில் எடுத்து பார்க்குற போது ஒரு கணிசமான பகுதி அங்கிருந்து இங்கே வெளியேறும். இல்லை, விஜய் என்ன செய்வதெல்லாம் சரின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அப்படி சொன்ன நிறைய பேர் அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறவங்க அது எண்ணிக்கை ரொம்ப சின்னதாக இருக்கலாம், மினி ஸ்கூலாக இருக்கலாம், ரொம்ப உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேர்தல் சூடு பிடிக்கும்போது அது அப்படி தான் இருக்குமா? அப்படி தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கட்டாயமாக அப்படி இருக்காது. எனவே இதுவெல்லாம் நான் வந்து நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து டயலட்டிக்ஸையே மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். மனுஷன் வந்து ஜட மாதிரி தான் இருப்பான், அவன் மாறவே மாட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறதா அர்த்தம். தேர்தல் களத்தில் அப்படி வரும்போது ஸ்ட்ரைட்டாக இப்படித்தானே மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, அவங்க மாறிட்டாங்க, முடிவெடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. தாவேக்காவுக்கு ஓட்டு போடணும், விஜயண்ணனுக்கு ஓட்டு போடணும்னு அவங்க மாறி இருக்காங்க, மாறி முடிவெடுத்துட்டாங்கன்றாங்க. அவங்க ரெடியாக இருக்காங்க, தேர்தல் வந்தால் ஓட்டு போட்டுருவாங்க. அண்ணன் எங்கே போனாலும் ஓட்டு உண்டு, அண்ணன் எங்கே போனாலும் ஓட்டுனா பார்க்கலாம். அந்த நம்பிக்கை தான் அவங்கள இப்படி பேச வைக்குதுன்னா கட்டாயம் மக்கள் அதுக்கு எதிராக தான் இருக்கும். இல்லை, திமுக வெளிப்படையாக சொல்கிறாங்க, திமுக கூட இருக்க கூட்டணி கட்சிகள் ரொம்ப குறைவாக மதிப்பிடுறாங்க விஜய. ஆனால் திமுக குறைவாக மதிப்பிடலை, அப்படி காட்டினா கூட மேடையில் பேசினா கூட அவங்க வேலையை ரொம்ப கவனமாக பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இல்லை, நான் வந்து அதை நான் குறைத்து மதிப்பிடுவது என்பது தாவேகா என்கிற தனி கட்சியை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் தாவேகா ஏடிஎம்கே அலையன்ஸில் போனால் கூட என்ன வரும் என்பது வேற. ஆனால் ஏடிஎம்கே பாஜக அலையன்ஸில் அவங்க போய் சேர்றாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நிச்சயமாக அதில் பெரிய அவருடைய கட்சியினுடைய தொடர் இருப்புக்கே சிக்கலை சந்திப்பார் என்றதான் நான் கருதுறேன். நான் தாவேக்காவுக்கு செல்வாக்கு இல்லை, அது ஒன்றுமே இல்லை, அதை தூக்கி அந்த பக்கம் போட்டுருங்க, அது வெற்றி பெற முடியாது, போக முடியாது என்பதை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டே அது இவ்வளவு குறைந்த காலத்தில் அது வச்சிருக்க செல்வாக்குங்கிறத நான் குறைச்செல்லாம் மதிப்பிடலை. ஆனால் அரசியலில் எப்போதுமே 1-1 2 இல்லை, 1-1 0 கூட மாறிடலாம். கருவாட்டு சாம்பார் வைக்க முடியாது சார், அதையும் சாப்பிட்றோம் இதையும் சாப்பிட்றோம், சாம்பாரையும் சாப்பிட்றோம் கருவாட்டையும் சாப்பிட்றோம், ரெண்டையும் சேர்த்து சமைக்க முடியுமா? இட் கேனாட் பி. கொஞ்சம் பேர் அப்படி நம்பிக்கிட்டு இருக்காங்க, இது உண்மையிலேயே கருவாடோ சாம்பாரோன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இது கருவாட்டு சாம்பார் தான் சொல்லிட்டாங்கன்னா அதில் ஒரு பகுதி கட்டாயமாக வெளியே வரும். இந்த 2026 தேர்தலில் வெற்றி உதயசூரியனா இரட்டை இலையா என்பதை விசில் தீர்மானிக்கும்ன்றாங்க. அது எப்படி சுருக்கி பேசுவதையே நான் பார்க்கலாம். திமுகவா அதிமுக இலையா என்பதை விசில் தீர்மானிக்கும். அதை அந்த வாக்கு நான் அப்படி பார்க்கல. தமிழ்நாடு இதுவரையிலும் பெற்றிருக்கக்கூடிய வெற்றியை தக்க வைத்து கொண்டு முன்னேறுவதா, அது சமூகத்தில் அரசியல் கல்வியில் பண்பாட்டு துறைகளில் கட்டமைப்பு அதை தக்க வச்சு முன்னேறதா, அல்லது அதை பின்னுக்கெழுப்பதற்கு அனுமதி கொடுப்பதாங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய பிரதான விஷயம். இப்போ இவர் கூட சொன்னார்ல, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அது என்ன டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஏன் முதலமைச்சர் சொன்னார்?
நம்மளை இங்கே கூட்டிட்டு வந்து சிபிஐயை வச்சு கூட்டணி பேசுகிறாங்களே. எனவே இது வந்து 2 கட்சிகளுக்கு இடையிலான தேர்தல் அல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்காமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பிஜேபி வந்தால் என்ன ஆயிரும் ஒரு தடவை அப்படின்னா, அது வந்தால் என்ன ஆகுங்கிறது இப்போ சில பேர் சொல்லுவாங்கள்ல, ஒரே அடி அடித்தா ஈரான் காலி அடுத்த நிமிஷம் இப்படியெல்லாம். ஆமாம், எங்கேயோ நடக்கிற போருக்கு இங்கேயாண்டா நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் உங்கள் சமையலறை வந்துருச்சு, உங்கள் ஹோட்டலில் சாப்பாடு இல்லாமல் நீங்கள் வெளியே நிற்கிறீங்க. எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு வரும்போது சிபிஎம் அதை எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் தமிழ்நாடு இதுவரை பெற்றிருக்கக்கூடிய சமூக ரீதியான முன்னேற்றம், பொருளாதார ரீதியான முன்னேற்றம், இவை அனைத்தும் பின்னுக்கு இழுக்கப்படும் என்பதை தயவு செஞ்சு மறந்துடக்கூடாது. எனவே இது ஒரு 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 தேர்தல் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய யுத்தம். இதுவரை பெற்றிருக்கக்கூடிய வெற்றிகளுக்கும் இனிமே இதை கீழே இழுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தமாகத்தான் இது நடக்குது. அதை அப்படித்தான் பார்க்கணும். ஸோ அந்த வகையில் நான் என்ன பார்க்குறேன்னா, விசில் ஊதுனா, ஒருவேளை விசில் என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, அம்பையர் தானே, விசில் ஊதிட்டா இந்த பக்கம் பாயிண்ட் இந்த பக்கம் பாயிண்ட்னு. பார்வையாளர்கள் இருக்காங்கல்ல, பார்வையாளர்களை தாண்டி நீங்கள் வந்து ராங் சைடில் நீங்கள் விசில் ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, பார்வையாளர்கள் ரெஃப்ரியை நாள் வெளுப்பாங்க. அதனால் விசில் தான் தீர்மானிக்காது, மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். எப்போதுமே மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். நன்றி, நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.